தையல் வேலை அப்படின்னாவே சில நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிஸியாக இருக்கும். சில நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் இல்லாமலே இருக்கும். ஆனால் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வருஷம் 365 நாளுமே ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பிஸியான ஒரு டைலராக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸ் 6ஐயும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் தையல் தொழிலில் எனி டைம் பிஸியாகவே இருந்துக்கிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஆரி ஒர்க் போடுறதுக்காக தான் ப்ளவுஸ்க்கு மார்க்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து மார்க் பண்ணுறது. ஒன்று ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட்ஸ் வச்சு மார்க் பண்ணிக்குவேன். இது வந்து நம்ம ஒரு ஆன்லைன் கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆரி ஒர்க் வந்து போட சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து மெஷர்மெண்ட் வச்சு நான் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்மக்கிட்ட ஆன்லைன் டைலரிங் கிளாஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸோட கிளாஸ் தான் வந்து போயிட்டுருக்குது. கஸ்டமர் ஒருத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து டிசைன்ஸே வந்து ஸ்டிச் பண்ண தெரியாது. அவங்க வந்து ஸ்டிச் பண்ண 2 டிசைன் ப்ளவுஸுமே நான் அவங்களுக்கு வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். இந்த 2 ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைட் பண்ண அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாங்க. செகண்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாங்க. உங்களுக்கும் யாருக்காவது வந்து ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் வந்து கற்றுக்கணும், நார்மல் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு, சுடிதாரு இல்லைன்னா ஃப்ராக் மாடல்ஸ் இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க, நான் சொன்ன அந்த 6 விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையை நம்ம நேரத்துக்கு முடிச்சு கொடுக்கணும் கஸ்டமருக்கு. எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் எல்லாரும் வந்து நினைக்கிற ஒரே விஷயம், கொடுத்தா டக்குன்னு கிடைக்குமா? எங்கே போய் கேட்டாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் கொடுத்தா எப்போ தருவீங்க அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேலையை டைமுக்கு கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும். அதுவுமே வந்து நான் இப்போ புதுசாக யார்கிட்டையாவது வந்து சொல்லும்போது, இப்போ ப்ளவுஸ் கொடுத்தா நீங்கள் எப்போ தருவீங்க? நீங்கள் எவ்வளோ நாள் பண்ணுவீங்க? வாங்கிட்டு 1 வாரம் 10 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரியெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு கஸ்டமர் கேட்குற டைமுக்கு உங்களோட வேலையை நீங்கள் வந்து முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் இன்னும் அதிக கஸ்டமரை உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு கஸ்டமராக பிக்கப் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக எல்லாரும் டிசைன் ப்ளவுஸ் தான் வந்து போடுறாங்க. சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூ. 200 300 இருக்கும். ஆனால் அந்த சாரீக்கு லைனிங் ப்ளவுஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி அதில் டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ரூ. 500 600 மேலேயே வந்து வந்துடும். அதனால் அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டிசைன் ப்ளவுஸ் போடுறதுக்கு நிறைய பேர் வந்து ரெடி ஆகிட்டாங்க. அதை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம போட்டு கொடுக்குறதுக்கு நம்ம தான் வந்து இன்னும் ரெடி ஆகாமல் வந்து இருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து நிறைய டிசைன் ப்ளவுசஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸ்லீவ் டிசைன், நெக் டிசைன், அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட் ப்ளவுஸ் மாடல்ஸுமே வந்து வந்துருச்சு. கட்டோரி ப்ளவுஸு, பிரின்சஸ் கட்டு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வில்லேஜ் சைட்லலாம் 3 டாட் ப்ளவுஸ் மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. அதிகமாக பிரின்சஸ் ப்ளவுஸ் கூட வந்து ஸ்டிச் பண்ணுறதே கிடையாது. அதனால் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறையா வரும். உங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட இருந்து கஸ்டமர்ஸ் வந்து போகவே மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து பிஸியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளோட ஃபோனை பார்த்தே நிறையா பேர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம போடுற ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸு, இது எல்லாமே வந்து பார்க்கும்போது சரி ஓகே இன்றைக்கி இது தைச்சிருக்காங்க, இன்றைக்கி அது தைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் நம்ம வந்து இருக்கிற இடத்துலையே நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் வந்து நிறையா பேத்துக்கிட்ட நம்மளை வந்து கொண்டு போய் சேர்க்குது. நம்மளை பிஸியாகவும் வந்து வச்சுருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து டெய்லிக்குமே வந்து உங்களோட ஒர்க்கை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, யூடியூபு, இன்ஸ்டா இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் எல்லாமே வந்து நீங்கள் அதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைச்சாலுமே கூட சரி, இன்றைக்கி நான் இந்த நார்மல் ப்ளவுஸ் வந்து ஒரு 3 ப்ளவுஸ் முடிச்சிருக்கேன், 4 ப்ளவுஸ் முடிச்சிருக்கேன், அந்த மாதிரி வந்து நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து அன்பாக பேசணும். ஓகேங்களா? எத்தனை பேர் கஸ்டமர்கிட்ட அன்பாக பேசுகிறீங்க அப்படின்னு தெரியலை. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பாக தான் பேசுவீங்க. நம்ம உள்ளுக்குள்ளார எவ்வளவோ கோவம் இருந்தாலும் கஸ்டமர் மேலே
ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லாருமே வந்து நல்ல முறையாக இருப்பாங்க அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஒரு சில கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மளை திட்டுவாங்க, என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க, துணியை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம எப்படி தைச்சி கொடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம அன்பாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக வந்து வரும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து உங்கள் வேலைக்கான மரியாதையை நீங்கள் எதிர்பாருங்க. ஆனால் வந்து கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து நல்ல முறையாக வந்து பேசுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கும் நமக்கும் ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம ஸ்டிச் பண்ணுறத எப்படி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறது அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா வந்து நிறைய காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் வந்து இன்னும் அதிக ஆர்டர்ஸ் வந்து எடுக்க முடியும். நம்ம வருஷம் 365 நாளும் நமக்கு வந்து வேலை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்தணும். அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, வரீங்க, ரிலேஷன்ஷிப்ஸு இதில் வந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, உங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஊர் இந்த மாதிரி வந்து இல்லை நீங்கள் ஒரு நோட்டீஸ் அடித்து கொடுக்கலாம், இல்லை உங்களோட விசிட்டிங் கார்டு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு குரூப் மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த குரூப்பில் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணலாம். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இன்னுமே கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல நம்ம வந்து எல்லாருமே அதே மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. எந்த ஒரு கஸ்டமருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட புது துணியை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வந்து வராது. அப்படி வராத பட்சத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆல்ட்ரேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இது நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் வந்து இப்போ தான் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்பையும் கஸ்டமர்ஸை வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறப்பையும் கஸ்டமர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கை நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஆல்ட்ரேஷன் ஒர்க்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காசு தான். நீங்கள் வந்து இன்றைக்கி அதிகமாக ஆல்ட்ரேஷன் ஒர்க் யாருமே வந்து செய்கிறதில்ல. முதல்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊருக்குள்ளார ஒரு டெய்லர் மிஷினை வச்சு தள்ளிட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி யாருமே வந்து வாங்கிறது கிடையாது. அதே மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு ரொம்ப பழைய துணி அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து வாங்க வேண்டாம். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கை வைக்கிறது, டாப் ஹிப்பு பிடிக்கிறது இந்த மாதிரியான கொஞ்சம் புது ட்ரெஸ்ஸாக இருக்கிறது மட்டும் வாங்கி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அதுவுமே வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகாது. அப்புறம் ஒரு சிலரோட மிஷினுக்குமே வந்து அது செட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து சாங்கியம் பார்க்குறவங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கிறது மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்ஸ்கர்ட் தைக்கிறது, ஒரு பார்ட்டி ப்ளவுஸ் தைக்கிறது, பார்ட்டி பாவாடை தைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி செய்யலாம். வில்லேஜ் சைடில் இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நம்ம செஞ்சு கொடுக்க அப்படியே நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, வேகமும் தரமும் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு வேகமாக தைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. வேகமாகவும் தைக்கணும், அதே டைமுக்கு அதே குவாலிட்டியாகவும் நம்ம வந்து இந்த கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அது எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஒரு சிலர் வந்து வேகமாக தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் எல்லாம் இதெல்லாமே வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் நம்ம எவ்வளோ வேகமாக தைச்சாலுமே அது நமக்கு வந்து திரும்பவும் வேலை வச்சுக்கிட்டே தான் இருக்கும். ப்ளவுஸை பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்தை பிரித்தோம் அப்படின்னா 1 பை 1 அதை பிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை சரி பண்ண இதை பிரிக்கணும், இதை சரி பண்ண அதை பிரிக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபிட்டிங்காகவும் பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து வேகமாக ஸ்டிச் பண்ண பழகுங்க. ஓகேங்களா? அப்படி நீங்கள் உங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட வேலையில் எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வந்து இருக்காது. உங்களோட டைமிங்குமே வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் வந்து ஒரு 1 மணி நேரத்தில் தைக்கிற ப்ளவுஸோ ஒரு 1/2 மணி நேரத்தில் தைச்சி முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த நாளில் ஒரு 5 ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா
தையல் தொழிலில் எப்பயுமே பிஸியாக இருக்கணும் அப்படின்னா, அப்போ நமக்கு வந்து வெறும் தையல் மட்டும் பத்தாது சரிங்களா? நம்மளோட ஹார்ட் ஒர்க்கோடு சேர்ந்த ஸ்மார்ட் ஒர்க்கும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலில் இப்போ வந்து நிலச்சி நிற்க முடியும். அதே மாதிரி நம்மளோட தொழிலில் நம்மளும் வந்து இன்னும் மேற்கொண்டு நிறைய கஸ்டமர்ஸை வந்து பிக்கப் பண்ண முடியும். நிறையா ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கஸ்டமர்ஸ் பிக்கப் பண்ணுறதுன்னு தெரியாமலே ஒரு சிலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலை விட்டுறாங்க. ஏன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு யார் ப்ளவுஸ் தருவா, நம்மக்கிட்ட யார் தைப்பா, அந்த மாதிரி வந்து ஆர்டர்ஸ் அதிகமாக வராமலே ஒரு சில பக்கம் எல்லாமே வந்து டைலர் கடை வச்சுட்டு எடுத்துருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் என்னையும் மோட்டிவேட் பண்ணும். நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலைனாலும்